அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு மிகவும் சுவையான கணவாய் மீன் தொக்கு எப்படி பண்ணுறதுன்னே பார்க்கலாங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். தேவையான பொருட்கள் லிஸ்ட்டு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஒரு வாயகன்ற மண் பாத்திரத்தில் நான் 4 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அப்புறம் பச்சை மிளகாய் நான் 2 பச்சை மிளகாவை நல்லா சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இது காரம் அதிகமாக இருக்கும், அதனால் 2 போட்டுக்கோங்க. அப்புறம் இஞ்சி ஒரு சின்ன பீஸ் இஞ்சி எடுத்து நல்லா ஃபைனாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. பேஸ்ட்டாக போட்டால் ஒரு டேஸ்ட் வரும், இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி போட்டால் ஒரு டேஸ்ட் வரும். அப்புறம் பூண்டு ஒரு 6 பல் பூண்டை நல்லா ஃபைனாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா கேரட் சீவுறதில் வச்சு சீவி போட்டுக்கலாம், இடிச்சியும் போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா நம்ம அந்த லைட்டாக அந்த பச்சை வாசனை போகும் வர லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம். அப்புறம் வெங்காயம் நான் 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். நம்ம ஆம்லேட்டுக்கு எப்படி கட் பண்ணுவோம் அது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ 2 தக்காளி பழம், நல்லா கனிஞ்ச தக்காளி பழமாக 2 பழம் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதில் 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் 1/4 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக மஞ்சள் பொடி, அப்புறம் சில்லி பொடி. வத்தல் பொடி காரத்துக்கு தகுந்த மாதிரி, அதாவது நம்ம பெப்பர் பொடியும் சேர்க்க போகிறோம், அதனால் நான் இதில் ஒரு 1/2 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாகவே போட்டிருக்கேன். அப்புறம் 1/4 டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ நம்ம இதை மூடி வச்சுட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா ஸ்லோ ஃபயரில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா குக் ஆகிட்டு இப்போ அந்த மசாலா எல்லாமே, தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கி வந்துட்டு பாருங்கள். இந்த டைமில் நான் கணவாய், இது 200 கிராம் கணவாய் யூஸ் பண்ணுறேன்னா. இது க்ளீன் பண்ணுறது எப்படின்னு நான் இன்னொரு வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் கனவா தொக்கு பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் நம்ம ஒரு 50 mlக்கு கொஞ்சம் கம்மியாகவே தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது அதாவது நம்ம மண் சட்டியில் பண்ணுறதுனால அடி பிடிக்கும், அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ்க்கு குக் பண்ணி எடுக்க போகிறோம். பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிட்டு நல்லா அந்த தண்ணியெல்லாம் வற்றி நல்லா சுண்டி வந்துட்டு பாருங்கள். அந்த கணவாய் நல்லா குக் ஆகிட்டு வீடே மணக்குதுங்க. அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி இது. இதை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். இப்போ லாஸ்ட்டில் இறக்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு 1/2 டீஸ்பூன் ஃப்ரெஷ் பெப்பர் பவுடர் தூவிக்கோங்க. ரொம்ப நல்லா இருக்குது. இது கூட வெறும் ஒயிட் ரைஸில் உப்பு போடாமல்
சாப்பிட்டிங்கன்னா ஒரு சட்டி சோறு காலி பண்ணிடுவீங்க, அந்த அளவுக்கு சாப்பிடுவீங்க. அப்புறம் வந்து கொஞ்சமாக நல்ல ஃப்ரெஷ் கொத்தமல்லி இலையை மேலே தூவி விட்டுக்கோங்க. அப்புறம் லாஸ்ட்டில் வந்து சூப்பராக ஒரு லெமன் ஜூஸ், ஒரு அரை எலுமிச்சம்பழத்துலேருந்து சாறு ஊற்றுனீங்கன்னா சொல்லவே வேண்டாம், அப்படி ஒரு டேஸ்ட்டில் இருக்குங்க. கண்டிப்பாக இந்த லாஸ்ட்டில் எலுமிச்சை சாறு ஊற்ற மறக்காதீங்க. அவ்வளோதான். இப்போ கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை சர்வ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போது ரெடி ஆகிட்டு பாருங்கள். இது வரைக்கும் பொறுமையாக என்னோட ரெசிபியை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.